இந்த காலவெளியில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் இந்த காலையிலே நான் உங்களோடு இந்த மாதத்தின் வார்த்தையாக நான் சொன்னேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40 வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இல்ல, தேவன் நினைப்புற வார்த்தை, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பேன் அப்படின்னு சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்தை சொல்லி இந்த வார்த்தையை மையமாய் வைத்து இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து முடியாது விரும்புகிறேன். ஆண்டவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் உயிர் தெழுந்த லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவத்துக்கு சொல்லப்படுகிறது. வேதத்திலே ஆண்டவர் உயிரோடு எழுப்பின சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் நீங்க நினைச்சிடக்கூடாது இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதப்பட்ட அற்புதம் மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் என்று நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோவான் கடைசி இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. நல்லா கவனிங்க. அதை ஒன்னொன்னா எழுதிட்டு வந்தா எழுதப்படும் புத்தகங்கள் எது கொள்ளாதான்? செல்ஃப் கொள்ளாது இல்ல. விளங்குச்சா அவளுக்கு? நான் இங்க முதல்ல வரும்போது சின்ன செல்ஃப் வச்சிருந்தேன், கொஞ்சம் புத்தகம் வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது விரிவாக்கி ஏராளமான புத்தகம் வச்சிருக்கேன். செல்ஃப் பத்தாது, அப்படி இல்லை. உலகமே என்ன செய்யாது, கொள்ள. அதனால நீங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஆண்டவர் சொன்ன அற்புதங்கள் இவ்வளவுதான். சில புத்தகங்களை போட்டிருக்கும், சில புத்தகங்கள் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்கும். அந்த லிஸ்ட்டை மாத்திரம் நினைக்க கூடாது. வழங்கச்சாவளுக்கு. அதனால இயேசு உயிரோடு இருப்பின 3 சந்தர்ப்பங்களை இங்கே அவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். 3 சந்தர்ப்பங்களை நீ பைபிளை வாசிக்கலாம். ஒன்று, யவீரின் மகளை வீட்டிலே வைத்து எழுப்பினாள். அப்பதான் செத்து போனா. போதகரை வருத்தப்படாதரும் செய்தி வந்துச்சு. இல்லப்பா நான் சோமாக்குறேன்னு சொல்லி அவளை எழுப்பினார். ஒன்று. 2வதாக நாயின் ஊர் விதவை, அவருடைய மகன் எப்ப செத்தான்னு தெரியாது, ஆனால் வீட்டிற்கும் கல்லறைக்கும் இடையில வைத்து என்ன செய்யாருங்க, உயிரோடு எழுப்பினார். அவனை உயிரோடு. 3வது, கல்லறையிலேயே வைத்து யாரை உயிரோடு எழுப்பினார்? அப்ப என்னன்னா, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே என்ன செய்யல இல்ல. இப்பதான் வந்த காரியமானாலும் சரி, காரியம் நடந்து ரொம்ப நாள் ஆனாலும் சரி, இனி முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்வாய், காண்பாய். இந்த மகிமை என்ற வார்த்தையை எப்படி விளக்குவது என்று தெரியல. நானும் எபிரேய வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தை, ஹீப்ருல இந்த கிரேக்க வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தையில பல்வேறு காரியங்களை நான் பார்த்தேன். ஆனால் இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு ஒப்பான வார்த்தைகள் என்பது அதை அவங்களால மொழி வைக்க முடியல. அதுல சிலர் சொல்கிறார்கள் ஆண்டுடைய சிறப்பு தன்மை, ஸ்பெஷாலிட்டி, அவருடைய விசேஷித்த காரியம் என்று எழுதுகிறார். இன்னொன்று அவர் எழுதும் பொழுது அவருடைய கம்பீரம், நிறைவான ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் அதை குறித்து அவர் எழுதுகிறார்கள். ஆனால் எப்படியா இருந்தாலும் சரி, இந்த மகிமை என்பது தேவனுக்கே உரியது என்பதை ஒருத்தர் எழுதுகிறார். அது மற்றவர்களுக்குரியது. அதனால ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் வேற ஒன்று நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அவர் சிறப்புத்தன்மை, தனித்தன்மை வாய்ந்தவர். சோ அந்த தனித்தன்மை வாய்ந்த காரியத்தை ஆண்டவர் அவருடைய அற்புதமான செயலை, அவருடைய மேன்மையான காரியத்தை நீ என்ன செய்வாய், காண்பாய் என்று சொல்றார். அவருடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தையை நான் தியானித்த வேளையிலே பல காரியங்கள் தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே அது நிறுத்தும்படியாக நான் நம்புகிறேன். ஆரம்பத்தில் இஸ்ரேல் ஜனங்களை வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்க வேண்டாம், நேராறதுனால நான் வசலை சொல்லி கடந்து போகிறேன். யாத்ராமதி 16:7-10 வசனங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் மகிமையை, ஆண்டுடைய மகிமையை கண்டார்கள் என்பதாக எழுதப்படுகிறது. அடுத்த தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்துல அங்க வரும்பொழுது 16-17 வசனங்கள்ல சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். சீனாய் மலையிலே மோசே 40 நாள் இருக்கிறாங்க தேவனோடு.
அங்க தேவனுடைய மகிமை அப்படியே வெளிப்படுகிறது, ஜனங்கள்லாம் பார்க்கிறார்கள். இதெல்லாம் ஜனங்கள் பிரத்யட்சமாய் பார்த்த காரியங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட என்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜனங்கள் பிரத்யட்சமாய் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமையை கண்டார்கள். 2 நாள் வாசிக்கும் பொழுது யாத்ராமம் கடைசியத்தில் வாசித்தீங்கன்னா அந்த 40-34 ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை என்ன செய்தாங்க? நிரப்பிற்று. ஆசரோட ஊழியம் செய்ய முடியல, அந்த அளவுக்கு தேவ மகிமை நிரப்பினது ஜனங்கள் கண்டார்கள். அடுத்து 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசித்தீங்கன்னா சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை என்ன செய்தாங்க? நிறைவேற்று. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மகிமையை ஜனங்கள் கண்டார்களானால் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறார் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய மகிமை நிச்சயமா நிச்சய முடியும், காண முடியும். இந்த காலவெளியிலே ஐத்தான் தேவனுடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை, அவருடைய தனித்தன்மையை, சிறப்பு தன்மையை இந்த உலகத்தில் நான் பார்க்க வேண்டும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சில தேவனுடைய மனிதர்கள் அதை வாஞ்சித்தார்கள், அதை ஆசைப்பட்டார்கள். உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதம் இருந்தாலும், எத்தனையோ மேன்மைகள் காணப்பட்டாலும், எவ்வளோ காரியங்கள் நடப்பிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க உள்ளத்தில் இருந்த வாஞ்சை என்னன்னா உங்க மகிமை என்ன செய்யணும் பார்க்க வேணும். முதல்ல நீங்க வாசிங்க தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அதை குறித்து நான் வாசிக்கிறோம். தாவீதின் புத்தகம் சங்கீதம் 27:4 வாசிங்க. அப்போ இப்ப நான் தாவீது கேட்கும்போது ஒன்றை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரே காரியம் அப்படி இல்லை, இந்த ப்ரையாரிட்டி, முதன்மைத்துவம் வாய்ந்த காரியம். அவர் எல்லா காரியத்தையும் பல காரியங்களும் ஜெபித்திருக்கலாம், அந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதான் ஒன்றை நான் கேட்டேன், அதான் என்ன செய்யும் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் நாட போகிறேன். எதற்காக அவர் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. அவருடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அவருடைய ஆசை. ஆடு மேய்த்துக்கு முழு சரி, அரசனாய் மாறின பிறகு சரி, தாவீதுடைய உள்ளத்தில் இருந்த பெரிய ஆசை என்னன்னா எனக்கு மகிமை என்ன செய்ய, தேவனுடைய மகிமை செய்யணும், பார்க்க வேண்டும், மகிமையை காண வேண்டும். அப்படியே அவன் தேடினானா. இனி 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க, பதில் வாசிங்க. ஆகும் இப்படியே உன் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து வல்லமையையும் உமது மகிமையுமே என்ன செய்தேன் கண்டேன். ஏமாந்து போல அவன் மகிமை என்ன செய்தான்? கண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன்? வாஞ்சி, ஆண்டவரே நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணுமாப்பா, அதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய நாட்டம் எல்லாம் மகிமையை காண வேண்டும். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, உடைய குடும்ப வாழ்க்கையில, ஒரு தொழிலில், நீங்க செய்யற வியாபாரத்தில், உடைய படிப்புல நிச்சயமா தேவ மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்த நீங்க பார்க்க முடியும். எப்படி தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாராம்? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணை குறித்து வாசிக்கிறோம். அந்த சம்பவம் எழுதப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காணும் பொழுது அவர் தம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார், அதே காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து எப்படி வெளிப்படுத்தினாரா? அற்புதம் செய்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய மகிமையை எப்படி நாம் பார்க்க போகிறோம்? அவர் செய்கிற கிரிகளை நிமித்தமாய் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவனுடைய தேவையை சந்திப்பது நிமித்தமாய், உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வது நிமித்தமாய், உங்களுடைய ஜீவிதத்தில் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்வது நிமித்தமாய் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாது. தேவனுடைய பிள்ளையை தேவ மகிமை என்று சொல்லும்போது அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, வெறும் வார்த்தை அல்ல, மகிமை என்கிற வார்த்தை அல்ல, அவர் தம்முடைய அற்புதத்தை செய்தவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவருடைய மகிமை வெளிப்படுத்த. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதத்தில் எப்படி பார்க்கிறான்? கரடியை கொள்ளுகிறான், கோலியாத்தை கொள்ளுகிறான், சவுல் தன்னை புரட்டி வருகிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். இதில் எல்லாவற்றும் கர்த்தருடைய மகிமையை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். காலையினுடைய கடந்த நாட்கள் அந்த வார்த்தை வாசப்படுற ஆண்டவருடைய கேட்ட காரியம் தான். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்கணும்ப்பா,
மோசேயுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவனும் ஆண்டவர்ட்ட அதான் கேட்கிறான். வசந்த வாசிங்க, பின்னால சில காரியம் சொல்ல முடியும். யாத்ராமதி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போ யாத்ரா 33. உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பித்தரலங்க ஆண்டவரே. செங்கடலை பிளந்தவன், கண்மணிந்து தண்ணீரை கொண்டு வந்தவன், தேவன் மகத்துவமான காரியத்தை பாபிலோன் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை கொண்டு கதை செய்தார். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அதெல்லாம் இருப்பான், ஆனா உம்முடைய மகிமை செய்யணும். ஆண்டவர் அதனால போடா மாட்டான் அப்படி சொல்ல. ஆண்டவர் சொன்ன, இல்லப்பா நீ எப்பினால் வாசம் என் கண் மேல ஒரு ரேடா இருக்கும், அதில் நீ வந்து நில்லு, நான் என்ன செய்ய போறேன், கடந்து போகிறேன், நான் உன்னுடைய கரத்தால் மூடுவேன், நீ பின்னால இருந்து என்னை பார்க்கலாப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப நான் அதை யோசித்த வாசித்த வேலை என் உள்ளத்தில் என்னன்னா, அப்ப பழைய ஏற்பாட்டு தேவ ஜனமே இப்படியாய் தேவ மகிமையை வாஞ்சித்து அவள் கண்டிருப்பார்களானால் நானும் நீங்களும் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காண முடியும். எப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய்? அதைத்தான் வேகமாய் ஒரு 4-5 காரியத்தை வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்லி முடிக்க முடியும். உங்க உள்ளத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்படுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் முழுவதும் நிபந்தனைக்குட்பட்டது. நான் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு காரியம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கான நிபந்தனை எங்க இருக்குன்னு தான் முதல்ல தேடு. ஆண்டவர் சொல்லுற கண்டிஷன் என்ன, எப்ப ஆண்டவர் செய்ய போறாரு, எந்த நேரத்தில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு என்பதை வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறதில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை மாத்திரம் கட் பண்ணி எடுக்கிறதில்லை. தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை காணவே முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்வோமானால் அவன் வாழ்க்கையில் நிச்சயமா கர்த்தர் வரப்போற நாட்கள்ல தேவனுடைய மகிமையை காண முடியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் சொல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை நிச்சயாருங்க வெளிப்படுத்துகிறார், காணும்படி செய்கிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமையை காணும்படியாய் செய்வார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காணும்படியாய் செய்வார். அப்படியானால் அக்கா நிபந்தனை என்ன? நான் முதல்ல வாசித்த சங்கீதத்தின் 27ஆம் சங்கீதம் அந்த 4ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. ஆப்போம். நல்லா கவனிங்க. முதலாவது என்னன்னா ஒரு டிசையர், ஆசை வேணும். என்ன வேணும்? சிலர்லாம் என்ன பேசினாலும் மண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. என்ன பேசிட்டு போங்க, எதையும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் மண்ணா இல்ல கல்லா வந்து உட்காந்துட்டு மாறவே மாட்டேன், அவ்வளவுதான். ஒரு ஆசை, ஒரு வாஞ்ச ஆண்டுடைய காரியத்தில். எனக்கு அது ஏன்னே தெரியல. சிலருடைய வாழ்க்கையில ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா வாலிப நாட்கள்ல வசனம் எங்க சொல்றாங்களா ஓடுறது உண்டு. நானும் பிலிப்பின்னு சொல்லுற ஒரு ஊழியர் இருந்தார், அம்பாசந்தர் இருக்காரு. அந்த நாட்களில் பகல் முழுசு வேலை ஊழியத்தில் ஒரு வாரமும் ஒரு ஆல்நைட் பெயர் தள்ளாம வரல. பல இடங்கள்ல ஆல்நைட் பெயர் வரும். ஒவ்வொரு வாரம் ஆல்நைட் பெயர் வரும். பகல்லாம் வேலை தான், விட மாட்டேன். எங்க பைபிள் ஸ்டடி இருக்கு, எங்க வார்த்தை சொல்றாங்க, எங்க தேவனுடைய வார்த்தை கிடைக்குது, விட மாட்டேன் அந்த நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தாலும் சில ஆராதனைக்கு வந்தா கூட சிலர் பார்த்தா அப்படியே தூங்குன மாதிரி, யாருக்கோ பேசிட்டு போங்கப்பா சார், நான் வந்து ஆராதனைக்கு வரணும் அதனால வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி. இல்ல, நமக்குள்ள தேவனுடைய காரியத்துல ஒரு ஆசை வேணும். பாருங்க, நமக்கு ஆண்டுடைய காரியத்துல ஆசை இல்லைன்னா வேற எங்கேயும் உங்க ஆசை இருக்குன்னு அர்த்தம். வேற ஏதோ காரியத்துல உங்க ஆசை இருக்குன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை வேண்டும். தாவீது சாதாரண ஒரு ஆள் அல்ல. அப்படி வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்தவன், அரசனாய் மாற்றப்பட்ட பின்பும் சாதாரண ஒரு நிலைமையில இல்ல. அவன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவன் தான். பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் அவனுக்கு, உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட மேலான ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுக்கு இருந்த ஆசை என்னன்னா, ஆண்டவரே உடைய மகிமை நான் என்ன செய்யணும், பார்க்கணுமாப்பா. இந்த 63ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். வாஞ்சையா இருந்து அந்த 62ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 63ஆம் சங்கீதம் 2. எப்படி இருந்து எங்க ஃப்ரெண்டை பார்க்க ஆசை இருக்கு, அப்படித்தானே? சிலருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போனா அவ்வளோ ஆசை, அங்கே போய் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். சிலருக்கு டூரிஸ்ட் போய் சில இடத்த பார்க்கணும்னா ஆசை. அதெல்லாம் ஆசை இருக்க நல்லது தான். ஆனால் எல்லாத்துலேயும் மேலே எது ஆசை வேணும்? ஆண்டவரார். ஆராதனைக்கு வரும்பொழுது ஆண்டவரே உம்மை பார்க்க வேணுங்கிற ஒரு ஆசையோடு வரணும். இன்னைக்கு யாரை பற்றி குறை சொல்லலாம், யார் என்ன செய்கிறாங்க நோட் பண்ணி இன்னைக்கு குறை சொல்லுவான், அந்த புத்தியோடு வரக்கூடாது. இது எல்லாத்துக்கும் தேவன் சீக்கிரத்தில் ஒரு முடிவு காலத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில துவங்க போற ஒரு காலம்.
ஆண்டவர் தம்முடைய சபையை மகிமையினால் நிரப்ப போகிற ஒரு நாட்களுக்கு நேராக வந்திருக்கிறோம். நீங்க உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, நாரானே போகிற நான் உம்மை பார்க்க வேண்டும், ஆராதிக்கும் பொழுது உம்மை தரிசிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசை நமக்குள்ள வரணும். ஒருவேளை எனக்கு அந்த ஆசை இல்லைன்னா ஜோமன், ஆண்டவரே அந்த ஆசை எனக்கு தாங்கப்பான் ஜோமன், ஆசை எனக்கு தாங்கப்பான் ஜோமன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்சை. நான் சொன்னேன், மோசேயுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க மோசேயுடைய வாழ்க்கை நான் வாசித்து பார்த்தேன். வாசித்த அந்த 38ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தேன்னு சொன்னா, மோசேயுடைய ஜீவியத்திலும் நான் பார்க்கிறோம், அவன் பெற்றுக்கொண்ட காரியத்தில் திருப்தி அடைகிறவனாய் இல்லை. ஆண்டவர் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாசிங்க அப்போ. ஆண்டவர் சொல்ற கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் சமூகம் உனக்கு என்ன செய்யுது, முன்னால போகுது, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, அப்ப கேட்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு வராட்டா இங்கிருந்து நினைச்ச மாட்டோம், நான் போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு கானான் எங்களுக்கு தேவையில்லை. நீ கானானுக்கு போவேன்னு சொல்றீரு, ஆனா நீர் இல்லாம நாங்க நினைச்ச மாட்டோம், போக மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அது பிறகு ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தைப்படியே செய்வேன்னு சொல்லிட்டு, என் கண்களை நோக்க கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்ன செய்கிறேன். ஆனா சொன்னா, அதெல்லாம் சரி ஆண்டவரே, ஆனா அது எனக்கு போதாது, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன சொல்லுவோம், ஆண்டவர் சொல்லுவோம், அட்டையாப்பா என்ன பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன்னு என் காது பட சத்தம் சொன்னாருன்னு சொல்லி வருஷம் பூரா அதே சொல்லிக்கிட்டு இருப்போம், முடிஞ்சு போய். ஆனா அவன் சொன்ன, அதெல்லாம் ரைட் தான் ஆண்டவரே, நீங்க என்ன பெயர் சொல்லி அழைச்சிங்க ரைட்டு, சமூகம் முன் சொல்லி போகுதுன்னு சொல்றீங்க ரைட், எல்லாம் ரைட்டு, ஆனா அதை காட்டிலுக்கு ஒண்ணு தேவை, நான் இதை திருப்தி அடைய மாட்டேன். உங்களுடைய கீழே தான் எழுதப்படுகிறது, முதல் மகிமை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பித்தரலாம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சில கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா திருப்தி, கொஞ்சம் ஆராய்ச்சா திருப்தி, ஒரு 10 அதிகாரத்தை வாசிட்டாங்கன்னா திருப்தி, ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி வந்துட்டு போனா திருப்தி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதல்ல, ஒரு தனியாத வாஞ்ச ஆண்டவருக்குள்ள இருந்தே ஆக வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். இந்த கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியாய் சபையை சேர்க்கும்படியாய் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அந்த ஒரு இடத்துல நானும் நீங்களும் மீந்திருக்கிற ஜனங்களாய், அவருடைய வருகிற அவரோடு இணைக்கப்படுகிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் சொன்னால், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இது அல்ல ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எனக்கு என்ன செய்யணும், காட்டணும், எனக்கு காட்டணும். அந்த டிசைர், அந்த வாஞ்சை வேணும். தேவனுடைய காரியங்கள்ல நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆசை வேண்டும். எனக்கு தெரியாது உங்களுடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்படி வாஞ்சை இருந்தா நல்லது, அப்படி இல்லைன்னா காலில் கத்துட்டு கேடு, ஆண்டவரே உடைய வாசை எனக்கு வேணும் அப்பா, அந்த ஆஞ்ச என் உள்ளத்துல உருவாகணும். உடைய காரியம் வேத வாசிக்கிற எப்ப வேத வாசிப்பா. அதனால தாவீது இப்ப சொல்றான், எப்பொழுது உங்களுடைய சந்நிதியில் வந்து என்ன செய்வேன், நிற்பேன். ஏன் அவ்வளவு டைட் ஒர்க்கு? நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு சமாளிக்கவே கஷ்டம். சில இடத்துல கேட்பாங்க, நீங்க 5 பிள்ளைகள் வச்சு எப்படி சமாளிச்சாங்க, எனக்கு ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியல. தாவீதுக்கு ஒரு குடும்பம் அல்ல, சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரம். யோசிச்சு பாருங்க, இந்த 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்யணும், நியாயம் விசாரிக்கணும். இதுல சவுல் அவன் மகன் ஒரு பக்கம், அப்சலோம் ஒரு பக்கம், எழுப்பினா எல்லாம் செட்டில் போகணும். அங்கங்கே எழும்புகிற தீமைகள், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் இருந்தாலும், எப்பொழுது நான் உங்களுடைய சந்நிதியில் வைப்பேன் ஆண்டவரே, எப்ப எனக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும், நான் ஒரு கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். அதனால தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி விடுத்தார். அவனை குறித்து இந்த காலப்படியிலே உலக காரணம் இருக்கட்டும், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேன்மேலுக்காக நான் சொல்லவில்லை, நாங்கள் கூடி வருகிற பொழுதுலாம் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக, எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறோம். எல்லா நிலைமையில அது வரட்டும் ஆசீர்வாதங்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை என்ன? இல்லாவிட்டால் இந்த வருஷத்தின் 9ஆம் மாதத்தை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசை உண்டாகட்டும், வேதத்தை வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு, தேவனுக்காய் ஊழியம் செய்வதற்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். அந்த வாஞ்சை உண்டாகுமானா ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஐயோ 8:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னு நினைக்காது, 10:30 மணிக்கு ஆராதனை பிறப்பு போகும். சங்கீத வாசினா குறிப்பிட்ட ஜாமுகளுக்கு முன்னாலேயே என் கண்ணு என்ன செய்யுமா, வசனத்தை தியானிக்கிறதுக்கு. அதான் பிடிக்குதான். நமக்கு என்னன்னா நம்ம கண்ணு அந்த மூடுது. சிலர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கு அதுவா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடுற மாதிரி இருக்கு.
ஏன்னா உள்ளத்துல என்ன கிடையாது, ஆசை இல்லாதனால. கண்ணு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கா திறந்துருதையா, குறிப்பிட்ட சாமான் அந்த குறிப்பிட்ட டைம்ல எனக்கு அது என்ன செய்யுது, முடிச்சிருது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், ஆவிக்குரிய பசி அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால. அந்த பசி இருக்குமா, நான் சொல்றேன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து தேவ மகிமையை காண போகிறோம். அல்லேலூயா. வாஞ்சியுள்ள மனிதனை தேவன் ஒருபோதும் சும்மா விட்டதில்லை. அவர் மேல ஆசையா இருக்கிற மனிதனுக்கு தேவன் அற்புதம் செய்யாமல் போகிறதில்லை, நிச்சயமாய் செய்வார். நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தது போல, அவருடைய மகிமையை காணும்படி செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து அவருடைய மகிமையை காணும்படியாய் செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சம் உண்டாகும். வேதவாசிக தாவீது சொல்லும் பொழுது அந்த இன்னொரு வசனத்தோட 26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க ஆப்போம். கர்த்தாவே, தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய மகிமை தங்கிய ஸ்தானம். ஒரு ஆலயம் ஒரு கட்டடம் அல்ல, தேவன் மகிமை உள்ள மகிமையை இருக்கிற இடம். இந்த ஆலயத்தை எப்படி வாஞ்சிக்கிற யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சபைக்கு வருவது, ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்க வருவது உங்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட நிலைமை உண்டாக்குறது. வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுகிறான். பெரிய அரண்மனை இருந்தவன் தான், மிகுந்த வசதிகள் எல்லாம் உண்டதான். அவன் சொல்ற காரியம், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வரணும், உம்முடைய மகிமை தங்கி ஆலயத்துக்கு வரணும். எனக்கு மகிமை இருக்கு, எனக்கு பெரிய பெயர் இருக்கிறது, பெரிய புகழ் இருக்கிறது, திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், போற்றுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் ஆண்டவரே எப்ப உம்முடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு வர முடியும், எப்ப இந்த மகிமை சங்கீத ஸ்தலத்துக்கு வர என்று சொல்லி அவன் வாஞ்சிக்கதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லேன் கர்த்தர் மேல ஒரு வாஞ்ச வரட்டும். அப்படி இல்லைன்னா எங்கேயோ பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கிறது. வாலிய பிள்ளைகளை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தேவனுக்குரிய காரியத்தில் எங்கேயோ வாஞ்சை இல்லை, ஆசை இல்லை, பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருக்காய் வாழ, தேவனுடைய ஆலயத்திற்கு வர உங்க இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை, ஏதோ வம்பு கட்டி வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை வேற. உள்ளத்துல எங்கேயோ தவறுதலாய் காரியங்கள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு அடுங்க, ஆண்டவரே உங்க மேல என் வாஞ்சை இருக்கட்டும், வாஞ்சையை தாரும், உன் மேல எனக்கு தாகத்தை தாருங்க ஆண்டவரே. தேவன் மேல வாஞ்சையாவுடைய மகிமை பார்க்க முடிய ஒரு ஆசை வருமானால் நான் சொல்ல முடியும், வாழ்க்கை எந்த பகுதினாலும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். செத்து போன லாசரு 4 நாள் ஆச்சு, உண்மைதான். ஆனா இப்ப மகிமையை பார்க்க போறேன். எப்படி மகிமை போற, நான் உயிரோடு எழுப்ப போகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். அதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற விதம். யாரோ ஜோம் பண்றது இல்ல, ஆண்டவரே உனக்கு அற்புதம் நடக்கட்டும். நம்ம வாழ்க்கையிலே தேவனை நாம் தேவனை பற்றி இருப்போமானால், தேவனை வாஞ்சிப்போமானால், தேவன் மேல ஆசையா இருப்போமானால், நான் சொல்லுகிற வாழ்க்கையில் எந்த பகுதியிலானாலும் சரி நீங்க தேவனுடைய அற்புதத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. பார்க்க முடியும் நிச்சயமா. காரணம் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் அல்ல. நான் சொந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லல, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சையை பாருங்க, அளவில்லாத ஒரு வாஞ்சையை கொள்ளுங்க. கொஞ்ச நேரங்களில் சில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் சில சகோதரர்கள் சகோதர ஜெபத்துக்கு வர்றதில்லை, வீட்டில் சும்மா உட்காந்து தூங்குவாங்க, இல்லை சும்மா உட்காந்து வெட்டியா இருக்கிற நேரங்கள். தேவ சமூகத்தை வாங்க, ஜெபியுங்க. குடும்பங்கள் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள். ஜெபம் ஒன்றுதான் நமக்கு தீர்வு. தேவ மகிமையை பார்ப்போம், அந்த வாஞ்சை உண்டாகட்டும். இல்லாட கேளுங்க ஆண்டவரே. அந்த நாட்டில் பசி இல்லைன்னா பெற்றோர் என்ன ஊத்துவாங்க? யாருமே பெற்றோர் இல்லையா? பிள்ளைகளுக்கு பசி இல்லைன்னா என்ன செய்வீங்க? கிரேப்பாட்ரு. இப்ப கிரேப்பாட்ரே இல்லாம போச்சு. இஞ்சி அரைச்சு நல்லா ஊத்துவாங்க, அப்படிதானா? சில இஞ்சி ஊத்துனா தான் சரியா வரும். கஷ்டம்னா பசி எடுக்கணும், ஆசை. பசியே இல்லைன்றது ரொம்ப மோசமான நிலைமை, அப்படிதானா? சந்தோஷமா இருக்குமா? 3 நேரம் பசியே இல்லைப்பா சார், ரொம்ப சந்தோஷம், எனக்கு பசியா வரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், சொல்ல முடியுமா? ஒரு நேரம் சிலருக்கு பசிக்கலன்னா அடுத்த நிமிஷம் டாக்டர் போய் கேட்பாங்க, எனக்கு பசிக்க மாட்டேங்குது, ஏன், என்ன விஷயம், ஏது, பசிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில 10 நாள் பைபிள் வாசிக்காட்டாலும் பசி இருக்காது, வாசிக்கிற உணர்வு இருக்காது. நல்லா கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, மிக மோசமான காலத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்குள்ள தேவனுடைய காரியத்தில் பசி தாகம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை உண்டாக்குங்க, பிள்ளைகளுக்கு அதை ஏற்படுத்துங்க. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க தேவ மகிமையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய அற்புதத்தை நீங்க அனுபவிக்க முடியும்.
பிரச்சனை நிறைந்த, போராட்டம் நிறைந்த, அழுத்தம் நிறைந்த, தேவை மிகுந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சாதாரண ஒரு உலகம் அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் போராட்டங்கள், ஒரு வேலையில போராட்டம், வேலை செலுத்த போராட்டம், நெருக்கம், இதுவரை இல்லாத நெருக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் நீங்க கர்த்தரை தேடினா கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், யோவான் சுவிசேஷம் 10-11 அதிகாரம் 40 ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னால், இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன வேணும்? இரண்டாவதாக விசுவாசம் தேவை. எனக்கு என்ன, மார்த்தாள் மரியாள்ல பெரிய கான்வர்சேஷனை உடையவளாய் காணப்பட்டாள். ஆண்டவர் அவ்வளவு நேரம் அவட பேசுறார். இயேசு வாரான் கேள்விப்பட்ட உடனே வீட்டை விட்டு எழுந்து அட்டே அப்பா வேகமா ஓடி ஆண்டவர்கிட்ட, நீங்க இருந்தா செத்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. அவருடைய கான்வர்சேஷனா பார்த்தேன்னா பயங்கரமா இருக்கும். பெரிய பகுதி அதுக்குள்ள போகல. கடைசியில் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி வந்திருக்கிறாரு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. கல்ல புரட்டுங்கப்பா. எல்லாரும் அமைதியா இருக்கும் பொழுது இவன் மாத்திரம் வந்து ஐயோ என்ன செய்யும் நாருமே. சிலருடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் பிரச்சனை தான் பேசிட்டு இருப்பாங்க. 24 hours. எப்போ எழுப்பிவிட்டாலும் சரி, எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி. எனக்கு சில நண்பர் இருக்காங்க, ஃபோன் பண்ணா அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே உடம்பு வலிக்குது, இங்கே அப்படி, அது அப்படி, இது அப்படி, இப்படி பேசியா இருக்கு. ஒரு நாள் நல்ல காரியத்தை சொன்னா கிடையாது. பிரச்சனை இல்லாம இல்ல, போராட்டங்கள் இல்லாம இல்ல, ஆண்டவர் எல்லா கஷ்டம் இருக்குன்னு தான் சொல்ற. இருக்கு. அதன் மத்தியில் விசுவாச வார்த்தை பேசவும். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எதை ஆண்டவரால் செய்ய முடியும்? ஒருவேளை என் சரீரம் அதை சொல்லாம இருக்கலாம், ஒத்துழைக்காம இருக்கலாம், என் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நடைபெறமாக காணலாம். ஆனா இதனால தேவன் சொன்ன வார்த்தை பொய்யா ஆகவே ஆகாது. ஆண்டுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுடைய வார்த்தை உண்மையானது. விசுவாசிப்போம். கர்த்தர், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நிச்சயமா செய்வீங்க. எதை குறித்து நான் பார்க்க போறதில்லை. ஆண்டு சொன்னா உங்களுக்கு தெரியும், காற்றையும் காண மாட்டீங்க. மழை பெய்யும்னா அது எப்படி பெய்யும்? எங்கிருந்து பெய்யும்? பெய்யும்னா பெய்யும் தான். அது எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா சொன்னவர் யாரு? வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை காண வேண்டுமானால் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றிருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தர்களோடு சொல்லி இருக்கலாம். அந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. விசுவாசித்தால் அந்த வார்த்தை விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாய் எண்ணினார். விசுவாசத்தை அறிக்கை செய்தான். நான் ஜாதிகளின் தகப்பன், நான் ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன் அறிக்கை செய்தான். நல்லா கவனிங்க. விசுவாசம் வர வேண்டும் சொன்னால் தேவன் வைத்துக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, வேத வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஏன் விசுவாசம் இல்லை? உள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? வசனம் இல்லை. சொல்லுங்க, வசனம் இல்லைன்னா என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்களே. விசுவாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வசனம் கையில பைபிள் இருக்கு, ஆனா உள்ள இருக்கா வேதம்? வசனங்கள் உள்ள இருக்கா? வேத வசனத்தை உள்ளத்தாண்ட இருப்போமானா, தேவன் செய்த அற்புதங்களை யோசிச்சு பார்ப்போமானா, தேவனுடைய அற்புதங்களை நம்ம தியானிப்போமானா, அப்ப அன்னைக்கு செஞ்சுக்க நான் இப்ப தான் அன்னைக்கு அவங்க மகிமையை காணாங்களான்னு. அப்ப ஏன் எங்க புதிய ஏற்பாடு நாங்க பார்க்க முடியாது? அவ்வளவு ஆசைத்தார்கள், நாங்களும் வாஞ்சிக்கிறோம். ஏன் எங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது? அன்னைக்கு ஆசீர்வாதம் நிறைவின அதே மகிமை ஏன் எங்களுடைய ஆலயத்தை நிரப்ப முடியாது? நிரப்ப முடியும் ஆண்டவரே. அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு இல்ல, இன்றைக்கும் தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு எதை செய்தாரோ அதே என்ன செய்யாதுங்க? ஆசீர்வதிக்கிறார். சிலர் ஆபிரகாமை போல ஆசீர்வதியும் கேட்போம். இந்த மாதிரி காரியங்கள் வரும்பொழுது அதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு பாஸ்டர். இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறார். அன்னை காட்டில் இன்னைக்கு பன்மடங்கு அதிகமாய் செய்வார். இன்னைக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ரத்தத்தினால கரையன் செலுத்தினமை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்கு அவர் செய்யாமல் இருக்க போறதில்லை. ஆவே ஆண்டவர் விசுவாசிப்போம். எந்த வார்த்தை சொன்னாலும் விசுவாசிப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல கர்த்தர் அற்புதம் செய்து அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க மகிமையை பார்க்க போறீங்க. தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க. எப்படி அவர் அற்புதம் செய்வதன் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை 100 மனிதர்கள் நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம்.
அநேகர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இனி ஆகவே ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆகும்னு சொல்லியிருந்தா நீ ஆகும் சொல்லுங்க, நிச்சயமா எப்படியும் கர்த்தர் ஆக வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரால கூட காரியம் ஒன்று இல்லை, எல்லாவற்றையும் செய்வல்ல கர்த்தர். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, அந்த விசுவாசியின் பட்டியலை குறித்து வாசிக்கிறோம். எப்படியாய் தேவனுடைய மகிமையை கண்டால் என்பதை குறித்து பல காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக 2 புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நான் கடந்த நாளில் வாசிக்கும்போது சில காரியங்கள் நுழைத்து ஆழமாய் பயந்தது. நான் சொன்னேன், தேவனுடைய சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை மகிமை நிரப்பினது என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் மகிமையை கண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பின் வசனங்களை அழகாக எழுதப்படுகிறதை வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது, அப்ப கண்டார்கள், எழுத்தின்படியே கண்டார்கள். எப்ப தெரியுமா? அந்த முதல் அதிகாரத்தை நான் சொன்ன போல அந்த காரியங்களாம் படிக்கும் பொழுது எங்க அதனுடைய நிபந்தனை என்ன என்பதான், என்ன செய்யணும் என்பதை கண்டுபிடிக்கிறது உண்டு. அந்த வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய மகாபெரிய ஜெபத்தை குறித்து, அந்த 2ஆம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய ஜெபத்தை குறித்து அவன் எழுதி கொண்டிருக்கிறதை வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரத்தில் அவன் ஆரம்பிக்கிறான். 6ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து அவன் அந்த அதிகாரத்தை வாசினா ஜெபத்தை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆண்டவரை பத்தி சில காரியத்தை சொல்றான். ஆண்டவரே நீ எப்படிப்பட்டவர் எல்லாம் சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல அவன் சொல்றான், நீ 12ஆம் வசனத்துல எல்லாம் நின்று தன் கைகளை விரித்தான் என்று எழுதப்படுகிறது. அடுத்து 13ஆம் வசனத்தை வாசி, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 13ஆம் வசனம். பிரசங்க பீடத்தை உண்டாக்குனான், புல்பீட் அந்த நாட்டிலே உண்டாக்கி இருக்கிறான். எப்படி ஜோமானா? சத்தமா சொல்லுங்களேன், யார் இவரு? சத்தமா சொல்லுங்க. ராஜா, ஞானத்தை சிறந்தவன், ஞானம் மாத்திரமல்ல பொருளையும் கத்தரிச்சாருங்க கொடுத்தார். அன்னைக்கு அந்த மேடை இல்லை, அதனால புல்பீட்டை பெருசா போட்டு அது மேல முழங்கால் போட்டு 1-2 வரி இல்லை, எனக்கே பொறுமையில் ஜெபத்தை வாசிக்கணும். இது அங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான் இப்ப ஜெபம். சிலர் ஜெபம்னு சொன்னா 2 நிமிஷம் தான், அவ்வளவுதான். ஏன்னா சுருக்கமான ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவாரா? சோமன், ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தரும்? பெருக்கமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மாத்திரம் பெருக்கமா வேணுமா? ஜெபம் எப்படி வேணுமா? ஆண்டவர் வசனம் சொல்லுது, எந்த அளவினால் அளக்கிறையோ அந்த அளவுல உனக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். சர்ச்சில் முடிஞ்சவனே ஜெபம் பண்ணுங்க, இல்லை ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க, அங்கே சுருக்கமாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் வீட்டில் சிலர்லாம் அப்படியே உள்ள போன மாதிரி இருக்கு, ஜெபத்து போன மாதிரி, அதோட வெளியே வந்தேன், என்னடா ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு அதுக்குள்ள. அதல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன். இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு வாசிக்கும் போது சாலமோன் ஜெபத்தை முழுசு வாசிக்கவே எனக்கு முடியலை, டைம் இல்லை. ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் வாசிங்கன்னா கர்த்தருடைய மகிமை எல்லாரும் காணும்படியா நிரப்பிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? எப்ப மகிமையை காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்? ஜெபம் வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ஜெபம். எங்க சுத்தினாலும் எதுக்கு தான் வருது பைபிள்? ஜெபத்துக்கு தான், வேற வழி இல்லையே. சில சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் ஜெபம் ஜெபம்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற எதையாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்துருந்தான்னா சொல்லலாம், வேற ஒன்றும் என்ன செய்யல, சொல்லி தரலையே. ஆதி ஆமத்துல நான் வாசி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஜெபம், ஈசாக்கு ஜெபம் பண்ண, யாக்கோவு ஜெபம் பண்ண, வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே எதைத்தான் போயிருக்கிறாங்க, ஜெபம் தான். ஒரு பெரிய ராஜா ஜனங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கையை வானதுனால விரிச்சான. சிலர் ஆராதிக்கும் போது கையை வைத்துனா கூட கை ஒடிஞ்ச கை மாதிரி இருக்கு, என்ன செய்ய? அது கூட கையை வைத்துக்கு ரொம்ப கஷ்டம். தேவமகிமையை கண்டான். இந்த நாட்களில் குடும்பமாக ஜெபிங்க, தனியாக ஜெபிங்க. நான் ஜெபத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சொல்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு.
ஜெபம் முக்கியம். ஜெபிக்க 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 தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது லூக்கால எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் லூக்கால சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு மர்ரோ மலைக்கு, அவர் இந்த மலைக்கு ஜெபிக்கும்படியாய் பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு போகிறார். இப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த முகரூபம் மாறிற்று. அவர் வஸ்திரம் என்ன செய்தாங்க, அப்படியே வெண்மையாயி சூரியனை போல பிரகாசித்தது என்று எழுதப்படுகிறது. எப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே, ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதுதான் அவருடைய முகரூபம் மாறி வஸ்திரம் போல மாறிட்டு வஸ்திரம் மிகுந்த மகிமையை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப நான் நீங்களும் ஜெபிக்கிற வேளையிலே தேவ மகிமை வெளிப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் இல்லைன்னா அங்க மகிமை இல்லை. எப்படி வசனம் இல்லைன்னா விசுவாசம் இல்லையோ, அதே போல ஜெபம் இல்லைன்னா அங்க என்ன கிடையாது, மகிமை இல்லை. வாழ்க்கையில தனிப்பட்ட கருத்தை ஜெபம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்துக்கு ஒரு அளவு கிடையாது. பாட்டு மாத்திரம் என்ன பாடுகிறோம், ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியை விட்டு பாட்டோட போயிருது. அப்படிதானா? வீட்டில் தனியா ஜெபம் பண்ணும்போது 2 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதோட முடிஞ்சு போகுது. ஆனா பாட்டு எப்படி பாடும், இரவெல்லாம் ஜெபித்த என் இயேசுவே. இரவெல்லாம் தூங்கி காலையில் ஜெபத்து கூட உட்கார்ந்த கூட அந்நேரம் தூக்கம் வந்துடுது. மீன் இட். நம்ம என்ன பாடுறோமோ கொஞ்சம் உணரணும். சும்மா பாட்டுக்காக பாடிட்டு போறதில்லை, கேட்போம். இதெல்லாம் அந்த நாட்கிழமை சீர்திருத்துவோம். இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறோம். இன்னும் அப்படியே ஓடிச்சுன்னா சீக்கிரத்தில் டிசம்பர் மாதம் வந்துடும், வருஷம் முடிஞ்சுவோம். மிக வேகமாய் 9 மாதத்தில் வந்துட்டோம். அதனால ஆண்டோடு கேட்போம், ஜெப ஆவியை ஊற்ற ஆண்டவர், ஜெபிக்கணும். தனியாக ஜெபிங்க. வீட்டில் வேலை முடியுதா, வேலையை முடிங்க சீக்கிரமா. பிள்ளைகளை அனுப்பிட்டீங்க, புருஷன் அனுப்பியாச்சு, வேலையை முடிங்கன்னா முடிங்க, முடிச்சு முழங்கால போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சகோதரனுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை முடிஞ்சு வரும்பொழுது நேரங்கள் இருக்குமானால் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபுல அப்படிதான், உங்களுடைய படிப்பின் மத்தியில் ஜெபம் பண்ணுங்க. உங்க மகிமையை, தேவ மகிமையை காண முடியும். உங்களுடைய படிப்பில், உங்க ரிசல்ட்ல, உங்களுடைய ஃபியூச்சர்ல தேவ மகிமையை காண முடியும். அவே சாலமோன், நான் ஜெபித்த ஜெபத்தை யோசி, ஆண்டவரே அவன் இவ்வளோ பெரிய ஜெபத்தை, நீண்ட ஜெபம், எவ்வளோ பெரிய ஜெபத்தை பண்ணுகிறான். ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறான். சொல்லி 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 அவன் ஜெபிக்கிறான். நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில மாறட்ட ஆண்டவரே. நதியுமாய் ஜெபிக்க கிருபைதாரும் என்கிற ஒரு ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறேன். 2 வார்த்தை சொல்லி முடிக்க ஒரு முறை வாசிங்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் கட்டளையிட்ட அந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். என்ன சொல்ல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யுங்கப்பா, அப்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியும், மகிமை காணப்படும். ஆண்டோடைய கண்டிஷன். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை சொல்லி இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிய இங்க வந்த வேளையிலே ஆண்டவர் ஆலோசனையாய் சில காரியங்களோடு பேசி இருக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி சொல்லி இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கிறோம்? செய் என்று சொன்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? விடு என்று சொன்ன காரியத்தை விட்டிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை கேட்பதல்ல, அதன்படி செய்யத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில இருப்போமானா நான் சொல்றேன், மகிமை காண முடியும். உதாரணமா காணவர் கல்யாணத்தில் நடந்தது சொல்றேன். ராட்சசம் குறைபட்டுச்சு, உண்மை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. வேலைக்காரர்கள் காய் சோத்திரும், இயேசு சொன்னபடி என்ன செய்தார்கள், செய்தார்கள். தண்ணி கொண்டே ஊத்துங்கடா, ஊத்துனா எடுத்துக்கொண்டே குர்றான்னா கொடுத்தான். நம்மனா கேட்டிருப்போம், ஆண்டவரே ஊத்த சொன்னீங்க, ஊத்தியாச்சு, இப்ப கை வச்சு ஒரு ஜெபம் கூட என்ன செய்யல. முந்தைய இருந்தார், அவர் இறந்து போனார். அவருக்கு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணாலும் அவருக்கு அதில் திருத்தடைய மாட்டார். அவருக்கு என்னன்னா கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து செம்புல எடுத்து ஜெபம் பண்ணி அவர் முகத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் தெளிச்சாத்தான் அதுக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு ஜெபம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலம் அவருக்குள்ள. யோசிச்சு பாருங்க. இங்க நேருக்கு சில காரியங்கள் இந்த அறிவில்ல செய்யறதில்லை. ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியும். எதை சொன்னாரோ அதை செய்வோம்.
எதை விட சொல்றாரோ செய்வோம். என்ன காரியங்களை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரா, சமாதானமாக சொல்லியிருக்கிறாரா, செய்வோம். நான் செய்யாத ஒன்றை செய்ய முடியாது சொல்லவில்லை. யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் உறுத்திருந்தது சமாதானமான போய் சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தை, பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பம் விதமாய் தீமை செய்தார்கள். ஆண்டவர் ஜனவரி மாதம் சொன்னார், நீ 1ஆம் தேதி புறப்பட்டு எல்லா வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணுக்கு முதல்ல அங்கே போய் ஜோம் பண்ணுறான்னாரு. ஆண்டவரே இது எப்படி ஜெபிக்க முடியும்? இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கனே, இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கனே. ஆண்டு சொன்னோம், நீ போய் ஜோம் பண்ணு. ஆண்டோடைய வாது கீழ்ப்படியா முடிஞ்சு. எனக்கு விருப்பம் இல்லையோ, கத்த சொல்லி இருக்கிறார், அதனால் போவான்னு சொல்லி. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைபெடுகிற காரியங்கள் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கலாம். கொஞ்சம் நம்ம இதயத்தை, நமக்கு சௌரியத்தை பாதிக்கிறதா இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியின் மேல நம்ம மகிமையை பார்க்க வேண்டும். நீ வரப்போகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிற நாட்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் ஜெபம் பண்ணோம், இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டோம், அதோட செத்தம் போனோம், அப்படி இல்லை. இல்ல ஆண்டவரே, நம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் மகிமையை காணணும், என் வேலையில் உடைய மகிமையை காணணும், என் தொழிலில் என் மகிமையை காண வேண்டும், என்னுடைய படிப்பில் என்னுடைய மகிமையை காணணும். கொள்ளுங்க, நிச்சயமா நீங்க பார்க்கப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் போல வைக்க மாட்டாரு, நம்மளை வித்தியாசப்படுத்தி கத்த நடத்துவார். வித்தியாசப்பட்டு நான் எல்லா ஊழியக்கார பிள்ளைங்க சில நினைக்கிறேன், அவங்க இப்படி பண்றாங்களே இப்படி பண்றாங்களே. ஆண்டு சொல்ல இல்லப்பா, நீ அது மாதிரி இல்லை. நோ, எனக்கு ஆசைதான் மற்ற ஊழியர்களை போல இருக்கணும்னு சொல்லி. இல்லை, வேண்டாம். ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்மை ஒரு முன்குறித்திருக்கிறார். நமக்குன்னு சொல்கிற விசேஷித்த தன்மையை கத்த வைத்திருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், உங்கள் வேலை ஸ்தலமானாலும் சரி, படிக்கிற இடமானாலும் சரி, தொழில் செய்கிற இடமானாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய உங்கள் மகிமை, தேவ மகிமையை அதில் காண முடியாது கத்த செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது வித்தியாசப்படுத்தி நீங்க பார்க்க போகிறார். மற்றவர்கள் அவள் சொல்ல போகிறார்கள், சாட்சி சொல்ல போகிறார்கள். உங்களுக்கு மாத்திரம் எப்படி, நீங்க மாத்திரம் எப்படின்னு சொல்லி அவள் சொல்லத்தக்கதான கிரியை கத்த செய்ய போகிறார். நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. அப்போ கடைசியாய் வாசிங்க. சகரியாவின் புத்தகம் 2ஆம். பாபிலோன் குமாரிடத்திலிருந்து எங்க குடியிருக்குதா? யார் குடியிருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. சீயோனா யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவ ஜனம். எங்க இருக்காங்களா? இப்ப பாபிலோன்ல இருக்கிறார்கள். அப்ப சொல்றாரு, பாபிலோன் குடியிருக்கிற சீயோனி ஸ்திரியே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை என்ன செய்யும்? அப்ப தேவ மகிமையை காணணும்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? பாபிலோனிலிருந்து உன்னை என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க. விடுவிப்பாரா, விடுவித்துக் கொள்ளணுமா? யாருடைய கடமை? நம்ம வேலை. The world system, உலகத்தின் பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியம், வேத வசனத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். The world system, உலக முறை. பல காரியத்தில் உலகத்தின் முறையை வைத்திருக்கிறார்கள். உலகத்தின் முறை, the system of the world, அதை விட்டு வெளியே வரணும். ஆண்டவர், நீங்க புதிய ஏற்பாடு வாசித்தீங்கன்னா, மத்தேயுல எல்லாம் வாசித்தீங்கன்னா, பாவத்தை காட்டிலும் பாரம்பரியத்தை அவர் அதிகமாய் வெறுத்தார் என்று வாசிக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் பல பாரம்பரியத்தை சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமை, அது மிக பரிதாபமான நிலைமை. இல்லை, ஆண்டவர் சொல்ற, உன்னை விடுவித்துக் கொள்ளப்பா, வெளியவா. நீ இருக்கிற பாபிலோன், வேர்ல்டு சிஸ்டம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள். ஆண்டவர் சொன்னாரு, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நான் உங்களை அவங்களை விட்டு பிரித்தெடுத்தேனப்பா. நீ எல்லாரோட எல்லாருமாய் போகிறது அல்ல. நாம் விசேஷித்த ஜனங்களாய் இருக்க போமானால் கர்த்தர் அவருடைய மகிமையை காண முடியாது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். ஒருவேளை யூத தேசத்திலே கொண்டு போன மற்ற வாலிபர்கள் இருந்தார்கள், யூத வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் எல்லாரும் போல ஒண்ணு போல மாறிட்டாங்க. ஆனா தானியேலும் சாத்ராக் மேஷாக் அப்படி இல்லை. கர்த்தர் அவர் மூலமா அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். சிங்கத்துக்குள்ள தூக்கிப்பட சிங்கம் ஒன்றும் செய்ய முடியல, அக்னியின் உத்திரம் அவங்கள வைக்கப்பட முடியல. இதெல்லாம் என்னன்னா தேவ மகிமையை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. தங்களை வேறுபடுத்தி கொண்டதுனால
கஷ்டம் சொன்னாரா, ஐயோ ஆண்டவரை நெருங்க நெருங்க ரொம்ப கஷ்டம் வருது. இன்னைக்கு அவரை பார்த்து சொன்னேன், நீதிமொழி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கப்பா, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும், ஆனா அதோட புல் ஸ்டாப் இல்லை, அவைகள் எல்லாவற்றிலும் கத்தனை செய்யாருங்க விடுவிப்பார். அதோட முடிஞ்சுதான் பிரச்சனை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதோ போல முடிஞ்சா இல்ல இல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் ஜெயித்தேன். உங்களுக்கு என்ன இருக்கு? ஜெயம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம், நெருக்கம், பாடல் வழியாய் வாக்கு பண்ணப்பட்டது, ஒரு ஃப்ரீ லைஃப் அல்ல. ஆனா அதன் மத்தியில தேவன் நமக்கு ஜெயமாய் நடத்துகிறார். வெற்றியாடுதல் பாடுறோம், வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னு. ரைட் தானா? கிரிக்கெட் வீரர்கள் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னு ஸ்டேஜில் உட்காந்து பாடிட்டே இருக்க முடியுமா? எப்போ வெற்றி கிடைக்கும்? கிரவுண்ட்ல இறங்கி விளையாண்டதான். அப்படிதானா? எந்த போராட்டத்தில் ஜெயிச்சா தான் என்னது கிடைக்கும். அப்ப நாம் முற்றிலும் ஜெயமர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வருது? போராட்டம் இருக்கு, நெருக்க இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆவே தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். இந்த காலவெளியிலே நான் சொன்ன அந்த காரியங்களை மனதில் வைங்க. வரப்போற நாட்கள் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையினாலும் சரி, தொழில்னாலும் சரி, வேலை எல்லாத்துலையும் சரி, ஊழியத்தில் நான் தான் ஜபத்தோட வந்து நிற்கிறேன். தேவ சமூகத்தில் ஜெபித்தான் நிற்கிறேன். ஆண்டவரே நம்முடைய மகிமையை காணணும். இந்த ஆசை, இந்த மகிமையை குறித்து நான் படிக்கிற வேளையில தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னை ஆச்சரியப்படுத்துகிற அல்லது எனக்கு ரொம்ப ஒரு அறிவுறுத்தலான ஒரு வார்த்தை சொல்லப்படுறது வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. லேவி யாத்ராமதி புத்தகம் 29ஆம் அதிகாரம். யாத்ராமதி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் என்ன பண்ணப்படுமா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன, ஆண்டவரே நீங்க சபைய மகிமையினால் நிரப்பினீங்கன்னா சபை என்னவாய் மாறிடும்? பரிசுத்தமா. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு மனவாட்டிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் மகிமையை நான் பார்க்கணும்? ஏன் வாழ்க்கையில மகிமையை அனுபவிக்கணும்? என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம். நானாய் ஒரு லிமிட்டை வைத்துக் கொண்டு, நானாய் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன், பரவாயில்ல, அப்படி இல்லை. தேவனுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். வாசிக்கிறோம், எங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ ஆண்டவர் நமக்கு ஜெபம் சொன்னாரு, உங்களுடைய நாமம் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக. அந்த ஸ்தலம் மகிமையினால் என்ன செய்யப்படும்? பரிசுத்தப்படும். 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 The end result, the ultimate purpose. ஏதோ நம்மை உயர்த்துவதற்காய் அல்ல, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காய் அல்ல, நான் சிறந்தவன் சொல்வதற்காய் அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்திற்கு என்னை உங்களை கொண்டு வரும்படியாக நாம் தேவனுடைய மகிமையை காண போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வரும் பொழுது நம்மை தேவன் நினைச்சாருங்க பரிசுத்தமாக்குறார். இந்த காலப்படிகளே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசி. ஆண்டவரே அந்த ஆசை முதலாக வரட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை வரட்டும். நான் ஒரு பழமொழி சொல்றேன், எப்ப டீச் பண்ணும்போது, குதிரைக்கு தண்ணீரை காட்டலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? குடிக்க வைக்க முடியாது. பிள்ளைகளுக்கு நீங்க மூக்க பிடிச்சி தண்ணியை ஊத்திடலாம், அப்படிதானா? குடிக்க மாட்டேன்னா மூக்க பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க? பாலை சிலர் ஊத்துவாங்க, கூடுறா கூடுறா கூடுறான்னு அப்படிக்கலாம். ஆனா குதிரைக்கு என்ன செய்ய முடியாது? அதுக்காக தாக வந்து என்ன செய்யணும்? குடிச்சாதான். அதனால இப்ப நான் எத்தனை மணி நேரம் பேசலாம், எதையும் பேசலாம், ஆனா உங்களுக்குள்ள என்ன வரணும்? தாக வரணும், வாஞ்சி வரணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, மேன்மை குறித்து, மகிமை குறித்து நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச, ஆண்டவரே இந்த கால உள்ள அந்த வாஞ்ச வரட்டும், வாஞ்ச வரட்டும். நான் சொல்றேன், அந்த ஒரு ஆசை வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை முறையே மாற்றி அமைக்கப்படும். வாழ்க்கையின் தரத்தையே கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் மாற்றி வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தின் மேல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் கர்த்தர் செய்து அப்படி நாமத்தை அவர் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை அப்படி உண்டாகட்டும். எல்லாரும் நினைக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ சமூக கால்வழி ஜெபிக்கிற இந்த வேளையிலே கேளுங்க, வாலிப்பிள்ளை கேளுங்க. ஆண்டவரே
உங்கள் மேலே மகிமையை பார்க்கணும் ஒரு ஆசை எனக்கு பல காரியத்தில் இருந்தாலும் ஒன்றை நான் கேட்டேன், அதையே அந்த ப்ரையாரிட்டி, அந்த முதன்மையான காரியம் என் படிப்பில் உங்களுடைய மகிமையை நான் காணான் ஆண்டவரே. வேலை செய்கிறவங்க கேளுங்க, என் வேலையில் உங்களுடைய மகிமையை காணணும். தொழில் செய்கிறவங்க கேளுங்க, ஆண்டவரே என் தொழிலில் உங்களுடைய மகிமையை காணணும். என் வியாபாரத்தில் உங்களுடைய மகிமையை காணணும். ஓ ஹல்லேலூயா. எல்லா தேவ சமுதாய எளிமை வெள்ளன்மின் தேவ சமுதாயத்துக்கு ஜெபிக்க எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடைய மகிமையை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார், ஆண்டவர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படிக்கிற இடத்துல வித்தியாசப்படுத்தி நடத்த முடியும். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் இன்னைக்கு பல நெருக்கடியான நிலைமை தெரியும். எனக்கு பலருடைய வேலையில் ரொம்ப நெருக்கமான நெருக்கடி. வேலை என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் தனியாரில் வேலை பார்த்தாலும் நெருக்கமான நிலைமைகள். ஆனாலும் தேவனுடைய மகிமையை காண முடியும், தேவ மகிமையை அங்கே காண முடியும். கர்த்தருடைய வித்தியாசப்படுத்தி நடத்துவார். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஜீவியத்தில், ஊழியத்தில் தேவன் மகிமையை காண முடியாது கர்த்தர் செய்ய முடியாது விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லு, ஆண்டவரே தாவீதை போல அந்த ஆசை மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறப்பா, கானான் தேசம் உன் கூடயே வர வேண்டாம், உன் சமூகம் சொல்லும்போது நீ சொன்னது போல நான் கூட வருவேன். ஆண்டு சொன்ன அதெல்லாம் போதும் ஆண்டவரே, அதெல்லாம் ரைட் தான். ஆனால் எனக்கு அதை காட்டிலும் உடைய மகிமை தேவை, எனக்கு உடைய மகிமை தேவை, எனக்கு மகிமை தேவை. உடைய மகிமை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இல்லை அவனை தன்னை திருப்தி பார்க்க கொள்ளவில்லை. நீங்கள் ஆவிக்கிழமை எந்த காரியம் திருப்திப்படுத்த வேண்டாம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை கேட்போம், ஆண்டவரே மேலே வாஞ்சை இருக்கட்டும். 2வது ஆண்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோடைய மகிமை, ஜெபம் பண்ணும்போது ஆண்டோடைய மகிமையை பார்க்கிறோம். நம்மை பாபிலோன் இந்த உலகத்தின் சிஸ்டத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து எல்லா காரியத்தையும் விடுவித்துக் கொள்ளும் பொழுது தேவ மகிமையை நாம் காணப்போகிறோம். காணாமல் மாத்திரமல்ல, அனுபவிக்க போகிறோம். தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற நாட்களாய், தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக் கொள்கிற நாட்களாய், இயற்கை பார்ப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் சாதிக்கிற நடைபெறுகிற நாட்களாய் மாற முடியும். நம்முடைய பிரச்சனையே சொல்றதல்ல, நம்முடைய கஷ்டத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல, நம்முடைய பலவீனத்தை அறிக்கப்படுறதில்லை. இப்ப சொல்லு, ஆண்டவரே என் சரீரத்தில் உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன்ப்பா, உம்முடைய மகிமையை நான் காண போறேன், விசுவாசிக்க போறேன். எல்லா வாய்த்த ஜோமன் ஆரம்பி, எல்லாரும் வாய்த்த ஜோமனுங்க, எல்லா வாய்த்த ஜோமன். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடு. ஆண்டவருடைய மகிமை ரெடி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே தேவன் மகிமையை காட்டியிருப்பார். ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் மகிமையை காண முடியும். ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஜெபிக்க அதிகமாக ஜெபிக்கணும், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே. வசனத்து மேல தாகம் தரணுமா, இதுவரை இல்லாத ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க. அன்னைக்கு ஆண்டவரே தாவீதுக்குள்ளே இருந்த வாஞ்சை மானவர்களை வாஞ்சிப்பது போல சொல்லப்படுகிறதப்பா. அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை தாங்க ஆண்டவர். வேலையின் மத்தியிலும், தொழில் மத்தியிலும், என் பலவிதமான காரியத்தை மத்தியில் தாங்க ஆண்டவரே கேளுங்க. நீ கேட்டீங்க ஆண்டவரை தர விரும்புகிறார். அந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாய் விரும்புகிறார். ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஓ மல முடிய ஆண்டவரே நீர் தர விரும்புகிறீரப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா. மகிமையினால பரிசுத்தமாக்கப்படுகிற ஆண்டவரே, மகிமையை காணும்போது மகிமையினால, உம்முடைய மகிமையினால உம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது, உம்முடைய ஸ்தலம் பரிசுத்தமாகிறது, உம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகிறது, உம்முடைய சபை பரிசுத்தமாகிறது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களில் நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்த வேணுமானாலும் மகிமையை நாங்கள் பார்க்கணுமே. உம்முடைய மகிமை தேவையே, உம்முடைய மகிமை தேவையப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் கேட்போம், ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே கேட்போம். ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், நான் கேட்டேன், அதை அப்படியே நான் பார்த்தேன்னு சொல்லுகிறேன், அதை அனுபவித்து சொல்லுகிறான். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா தரா ஷபரபலா கதராமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்தும். பாடி பறந்திடுவேன் தம்மாவினார், பாடி பறந்திடுவேன் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே
மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. ஆண்டவரே இந்த திவ்ய சுபாவம் தாரும். அந்த திவ்ய சுபாவம் வாஞ்சிக்கிற ஆண்டவர் மேல தாகமா இருக்கிற ஜெபிக்கிற வார்த்தை கீழ்ப்படுகிற இப்படிப்பட்ட சுபாவத்தை இங்க தாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில திவ்ய சுபாவம் வேணும். நான் ஜெபித்தேன்ப்பா. எல்லாரும் ஆண்டவர் வாய்ப்பாக்கமா. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் தம்மாவினார். தாரும் பொறுமை பலன் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 9ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே எப்படி சுமத்து வந்திருக்கிறோம். தாவீது மோசே எல்லாரும் மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சித்த வேளையிலே காணும்படியாய் செய்தீர் ஆண்டவரே. இஸ்ரேல் ஜனங்கள் கண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே, சீனாய் மலையிலே ஆசரிப்பு கூடாரத்திலே, சாலமோன் கண்ட தேவாலயத்தில் ஜனங்கள் பிரத்யட்சமாய் மகிமை கண்டாங்கள் ஆண்டவரே. தேவ மகிமையை காண்பாய் என்று நீ மாத்தாளோடு சொன்ன வார்த்தையை எங்களோடு நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வரப்போற நாட்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில், வேலையில், ஆண்டவரே படிப்பில், சபையில், ஊழியத்தில் உங்களுடைய மகிமையை காணும்படியாக வாஞ்சிக்கிறோம். இந்த தாவீதுக்குள்ள இந்த வாஞ்சை, இந்த மோசேக்குள்ள இந்த வாஞ்சை எங்கள் எல்லாருக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இந்த வாஞ்சை இந்த காலவெளியில் உண்டாவதாக. நான் பெற்றுக்கொண்ட காரியத்தை திருப்தி அடைகிறது இல்லப்பா ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய மகிமை வருமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குமே. அற்புதத்தை செய்து மகிமை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிற ஐயா, அற்புதம் நடக்குமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குமே. எங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டாகுமே. அதை இந்த நாட்களில் நீ செய்யும்படியாக வாஞ்சிக்கிறோம். நீ சொன்ன அதை செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் காணும்படியாய் செய்ய போகிறீர். வரப்போற நாட்களில் இதை எழுத்தின் பூர்வமாகவே நான் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக தேவரீர் அனுகிரகிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மந்த இருதயங்கள், எல்லா நிர்விசாரமான தன்மைகள், எல்லா திருப்தியான நிலைமையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக ஜெபிக்கிறோம். ஒரு பசி தாகம் உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. இரண்டாவது ஆஸ்வதிங்க. ஜபல் எல்லாம் பொறுப்படும். குடும்பத்துக்கு உரமாய், ஊழியர்களுக்கு உரமாய் போற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த காலத்தில் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம். நாமத்தை மயப்பட்டும். உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம யாவரும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.